Hello guys, this is Lakshmi from Lakshmi Guru Academy. Welcome back to our NEET MCQ series. நம்ம இது வரைக்கும் இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்டில் வந்து டாபிக் வைஸாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அது வந்து எப்படி ப்ரீவியஸ் இயர்லலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், given below are two statement, one is labeled as assertion A and the other is labeled as reason R. இது வந்து 2023ல கேட்டிருக்காங்க. assertion வந்து என்னது? a flower is defined as modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஃப்ளார் பற்றி நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் தான் என்னவா மாறும்? ஃப்ளோரல் மெரிஸ்டமாக சேஞ்ச் ஆகும். அசஷன் கரெக்டு. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்னோட் ஆஃப் த ஷூட் கெட் கண்டென்ஸ்டு டு ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் லேட்ரலி அட் சக்ஸசிவ் நோட் இன்ஸ்டீட் ஆஃப் லீவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெம்மு நமக்கு எப்படி இருக்கும்? நோடு அண்ட் இன்டர் நோடாக இருக்கும். இது நோடு, இங்கே ஒரு நோடு, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது இது இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது இன்டர் நோடு. இங்கே என்ன கொடுத்துருவாங்க? இன்டர் நோட் இஸ் கண்டென்ஸ். அப்போ இன்டர் நோடோட அளவு குறையும். அப்போ எந்த மாதிரி இருக்கும்? அதாவது இப்படி ஆகிரும். இதில் வந்து இப்படி ஒரு நோடு இன்னொரு நோடு பக்கத்துலேயே இருக்கும். இன்டர் நோடு வந்து ஸ்பேஸ் கம்மியானோடனே என்ன ஆகும்? இதில் இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக நமக்கு க்ரோ ஆகி ஃப்ளோரல் அப்பண்டேஜஸாக மாறிடும். ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபேமிலி ஃபேபேசி டிஃபர் ஃப்ரம் சொலனேசி அண்ட் லில்லியேசி வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட்மெண்ட் பிக் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஃபேமிலி ஃபேபேசி பட் நாட் ஃபவுண்ட் இன் சொலனேசி ஆர் லில்லியேசி. இதுவும் 2023 தான். என்ன கேட்டிருக்காங்க? சொலனேசியும் லில்லியேசியும் இல்லாத ஒரு கேரக்டர் ஃபேபேசியில் இருக்குது. அது என்னென்னா, ஃபேபேசினாலே ஸ்டேமன் வந்து என்னதுன்னா 9+1 அரேஞ்ச்மெண்ட். அப்போ 2 தான் ஸ்டேமர் அடைஞ்சிருக்கு. அப்போ டை அடல்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். டை திக்கஸ்னால் என்னது? ஆன்தர் வந்து இந்த மாதிரி 2 தான் வந்து இருக்கும். இப்போ டை அடல்ஃபஸ் அண்ட் டை திக்கஸ் ஆன்தர். எபிபில்லஸ் வந்து லில்லியேசி ஃபேமிலியில் இருக்கும். அதே மாதிரி பாலியாண்ட்ரஸ் அண்ட் எபிபெட்டாலஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சியல் பிளாசன்டேஷன் இஸ் அப்சர்வ்டு இன். இதை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போமா? நிறைய இது கொடுத்துருக்காங்க நமக்கு. சைனா ரோஸும் பெட்டூனியா, லெமன், டொமேட்டோ இதெல்லாம் எதில் வரும்னா ஆக்சியல் பிளாசன்டேஷனில் வரும். இது ஒன்று. அடுத்து பீ பிளான்ட்டு, பீன்ஸு, லுப்பின் இதெல்லாம் எதுனா ஃபேபேசியில் வரும். இதெல்லாம் வந்து என்னது? மார்ஜினல் பிளாசன்டேஷன். அடுத்து என்னென்ன இருக்குது? மஸ்டர்டு, குக்கும்பர் இதெல்லாம் வந்து என்னதுன்னா பெரேட்டல் பிளாசன்டேஷன். ப்ரிம் ரோஸ்ன்னு இருக்கா? இது வந்து ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following plants show vexillary estivation and diadelphous stamen? vexillary estivation என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்டல் இருக்கும், 2 விங்டு பெட்டல் இருக்கும், 2 கீழ் பெட்டல் இருக்கும். இது பட்டர்ஃப்ளை அரேஞ்ச்மெண்ட்டும் சொல்லுவாங்க, வெக்சிலரி ஈஸ்டிவேஷன் சொல்லுவோம். டையடல்ஃபஸ்னாலே நமக்கு எதில் இருக்கும்? ஃபேபேசி பிளான்டோட பெக்குலர் கேரக்டர்னு பார்த்தோம். இப்போ இதில் எது வந்து ஃபேபேசி ஃபேமிலினா பைசம் சட்டைவம் தான் வந்து என்னது? ஃபேபேசி ஃபேமிலியோட. அதேமாதிரி சொலானம், நைக்ரம், கோல் சிக்கன், அட்டானம்லே, அல்லியம் சிஃபா இது எல்லாமே வேல்வேட் ஈஸ்டிவேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2022 கேட்டிருக்காங்க. த லீஃப்லெட் ஆர் மாடிஃபைடு இன்டு பாயிண்டட் ஹார்ட் தான் இன் சிட்ரஸ் அண்டு பொகைன்வில்லா. பொகைன்வில்லாலையும் சிட்ரஸ்லையும் தான் இருக்கும், ஆனால் அது லீஃப்லெட்டு கிடையாது. அது வந்து என்னது மாடிஃபை ஆகியிருக்கும், ஆக்சிலரி பட்டு தான் மாறி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு வந்தது என்னது, இன்கரெக்ட். அடுத்து ஆக்சிலரி பட் ஃபார்ம் ஸ்லெண்டர் அண்டு ஸ்பைரலி காயில்டு டென்ட்ரில்ஸ் இன் குக்குமர் அண்ட் பம்கின். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, கரெக்டு. அடுத்து ஸ்டெம் இஸ் ஃப்ளாட்டன்ட் அண்ட் ஃப்ளெஷி இன் ஒப்பன்ஷியா அண்ட் மாடிஃபை டு பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். லீஃபோட ஃபங்க்ஷன் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், கரெக்டு தான். ரைசோஃபோரா ஷோஸ் வெர்டிக்கலி அப்வார்டு க்ரோவிங் ரூட்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு கெட் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன், கரெக்டு தான். ஆக்சிஜன் வந்து சாயிலில் கிடைக்காதப்போ என்ன பண்ணும், ரூட் வந்து அப்வர்டாக க்ரோ ஆகி அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். சப்ஏரியலி க்ரோவிங் ஸ்டெம் இன் கிராஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஹெல்ப்ஸ் இன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். சப்ஏரியல்னா இப்படி இந்த ஸ்லாண்டிங்காக வளரும்போது இங்கே ஸ்டெம்முனால என்ன இருக்கும், நோடு இருக்குமா, இந்த நோடுலேருந்து ரூட் வரும், அப்போ நியூ பிளான் க்ரோ ஆகும், அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அப்போ இதுவும் என்னது, கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது, BCDE கரெக்டு. அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் சைகோமார்பிக் இன். எது தான் சைகோமார்பிக்னு கேட்டிருக்காங்க. மஸ்டர்ட் வந்து என்னது, ஆக்டினோமார்பிக்கு. குல்மோகர் சைகோமார்பிக். கேசியா சைகோமார்பிக். டேட்டுரா வந்து ஆக்டினோமார்பிக்கு. சில்லியும் ஆக்டினோமார்பிக். அப்போ ஆன்சர் வந்து என்னது, B and C. அப்போ 3rd ஆப்ஷன் ஆக்டினோமார்பிக்கை ப்ளஸ் போட்டு ரவுண்டு இப்படி தான் மார்க் பண்ணுவோம். அடுத்து டயடல்ஃபஸ் ஸ்டேமன் ஃபவுண்ட் இன் 2021 கேட்டிருக்காங்க. டயடல்ஃபஸ்னாலே ஃபேபேசி, அப்போ பி பிளான்ட். அடுத்து மேட்ச் த காலம் 1 and 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் எப்படி நம்ம எலிமினேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே 9+1 அரேஞ்ச்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னது, ஃபேபேசியோட பெக்குலியர் கேரக்டர். அப்போ ஏ வந்து என்னது, 3rd ஆப்ஷனா. அப்போ ஆப்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது, 4th ஆப்ஷன் மட்டும்தான் ஏ 3rd வந்து இருக்குது. அப்போ அடுத்து பார்க்கவே தேவையில்லை. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து ரே ஃப்ளாரட் ஹேவ் 2022. ரே ஃப்ளாரட் வந்து இன்ஃபீரியர் ஓவரினா என்னது, கைனீஷியம் இருக்கும். கைனீஷியத்துக்கு மேலே மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். அடுத்து த ரூட் தட் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ஆர். அதாவது ஸ்டெம்மோட ஃபேஸ்லேருந்து வர்றது ஃபைப்ரஸ் ரூட்டு. ப்ரைமரி ரூட் வந்து ரேடிக்கல்லேருந்து வரும். லேட்ரல் ரூட் வந்து ப்ரைமரி ரூட்லேருந்து வர்ற பிரான்ச்சஸ் தான் ரேட்லர் ரூட்டு. ப்ராப் ரூட்டுன்றது ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் என்ன இருக்கும், தூண் வேர்கள். அந்த பிரான்ச்சஸ்லேருந்து ரூட் வளர்ந்து அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகியிருக்குமா, ஒரு சப்போர்ட்டுக்காக வளரும். ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஓவரி இஸ் ஹாஃப் இன்ஃபீரியர் இன். எதில் வந்து ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்குன்னு கேட்குறாங்க. பிளம்மில் தான் வந்து ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்கும். மஸ்டர்டில் பார்த்தோம். மஸ்டர்டில் எப்படி இருக்கும் நமக்கு, மஸ்டர்டில் வந்து சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். சன்ஃப்ளவரில் வந்து என்னது, இப்போ தான் பார்த்தோம், இன்ஃபீரியர் ஓவரியாக வந்து இருக்கும் நமக்கு. பிரிஞ்சாலில் வந்து நமக்கு சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட் த பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஓவர் தலாமஸ் இன் மஸ்டர். மஸ்டர்னா இப்போ தான் பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், சுப்பீரியர் ஓவரி. அப்போ கைனீஷியத்துக்கு கீழே தான் எல்லோ பார்ட்ஸும் அரேஞ்ச் ஆகியிருக்கும். கைனீஷியம் ஹையர் பொசிஷனில் இருக்கும். அப்போது இது பாருங்கள் 4th ஆப்ஷன் கைனீஷியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் while the other parts are situated below it. அப்போ இதுதான் ஆன்சர் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் which of the following is the correct floral formula of liliaceae. லில்லியேசினாலே பெட்டல்ஸ் 3, பீரியானத்து இருக்கும் 3, ஆண்ட்ரிஷியம் 3, கைனீஷியம் 3 அரேஞ்ச் ஆகியிருக்கும். பீரியானத்துனாலே பி தான். முதல் 3ன்னு வச்சாலும் இது 1 தான் இருக்குது.
மற்ற எல்லாத்துலேயும் கேலிக்ஸ் கொரலான் இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது, பீரியான்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி எபிபில்லஸ் பீரியான்ட்டு ஆண்ட்ரிஷுமே ஃபியூஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஃபீச்சர் ஆஃப் மேங்கோ அண்ட் கோகோனட் ஃப்ரூட். இது 2020 கேட்டிருக்காங்க. ரெண்டுமே மேங்கோவும் கோகோனட்டும் ட்ரூப் தான் கரெக்டு. எண்டோகார்பிஸ் எடிபிள் இன் போத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேங்கோவில் வந்து மீசோகார்பு வந்து எடிபிள், அதுவே கோகோனட்டில் வந்து எண்டோஸ்போம் தான் வந்து எடிபிள். சரி, மீசோகார்பின் கோகோனட் ஃபைபர் நாராக தான் இருக்கும், மேங்கோவில் வந்து ஃப்ளெஷ்ஷியாக இருக்கும், அதுவும் கரெக்டு. இன் போத் ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் மோனோகார்புலரி ஓவி, ரெண்டுமே வந்து என்னது, மோனோகார்புலரி தான். அப்போது ஏசிடி கரெக்ட் ஆன்சர். அப்போ 4th தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாசன்டேஷன் இன் விச் ஓவில்ஸ் டெவலப் ஆன் த இன்னர் வால் ஆஃப் த ஓவரி ஆர் இன் ஏ பெரிபெரல். இன்னர் வால்னால் என்னது, இப்படி ஓவரி இருக்குன்னா உள்ளே வந்து இப்படி பெரிபெரல் லேயரில் வந்து அந்த வாலில் வந்து என்ன இருக்கும், ஓவில் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். இப்படி இருக்கிறது தான் வந்து என்னது, பெரிபெரல். இதை வந்து பெரேட்டல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான். பேசல் பிளாசன்டேஷனாக ஓவில் இருக்குன்னா இந்த ஓவரி இருக்குன்னா இந்த இடத்துல ஓவில் அட்டாச் ஆகியிருக்கும். இதுவே ஆக்சியல் பிளாசன்டேஷன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், ஓவில் செப்டம்ஸோடு இருக்கும். ப்ரீ சென்ட்ரல்னால் எந்த செப்டம் எதுவும் இருக்காது, நடுவில் இப்படி ஓவில் அட்டாச் ஆகியிருக்கும். தேங்க்யூ கைஸ். இதோட இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சாப்டர் நாளையிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.